ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான வெஜ்ஜில கீமா ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். எப்பயும் குருமா, சட்னி இந்த மாதிரி செய்யாமல் வெஜ்ஜில் இந்த கீமா ரெசிபியை கண்டிப்பாக சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சோயா பீன்ஸ் எடுத்துக்கோங்க. சின்னதோ பெருசோ எது வேணால் எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. தாளிப்புக்காக ஹோல் கரம் மசாலா, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோயா பீன்ஸ் நல்லா சுடு தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் ட்ரையாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை பல்ஸ் மோடில் 2 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஓகே ஆயிரும். ஒரு பல்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பல்ஸ் விட்டிங்கன்னா நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கிடச்சிடும். இதுக்கு மேலே நீங்கள் அரைக்க வேண்டாம். இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனிங்கன்னா போதும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேந்து வரணும். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் பெரிய பீன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சோயா பீன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அரைக்கும் போது மட்டும் பார்த்து அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருக்க மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டைமில் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்கானது நீங்கள் இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கனாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக நீங்கள் மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இறக்கிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அந்த மணமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வெஜிடேரியன் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் ஸ்மெல் தான் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வெஜ் கீமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.